என்ன சமாச்சாரம்? உங்களுக்கு இசைய ரொம்ப பிரியம்னு உங்க செக்ரட்டரி சொன்னாரு. அதனால நீ பாட போறியா? இல்ல இல்ல, நான் பாட போறது இல்ல, பயப்படாதீங்க. குமரித்தான் பாட போறா. குமரியா இங்க வந்திருக்காரா? நேர்ல பாட வெக்கமா இருக்காதா, அதனால இந்த டேப் ரெக்கார்டர்ல பாடி இருக்கா. நீங்க கேளுங்க. வச்சுட்டு போ. சார் சார், ஏன் வெளியே விஷயத்தை சொல்ல? நீங்க தனியா கேளுங்க. கேட்கிறேன். தனியா கேட்கணுமா? மிஸ்டர் பால், என்ன பாக்குறீங்க? நான் தான் பேசுறேன், குமிழ் தான் பேசுறேன். நீங்க பாட்டை கேட்கணும்னு நினைச்சிருப்பீங்க. நீங்களே சொல்லுங்க, இதயமே அழுதுகிட்டு இருக்கும் போது உதிரி இசை எழுமா? வீணையின் நரம்பெல்லாம் அருந்து கிடக்கும் போது நாதம் கிளம்புமா? புரியுதா மிஸ்டர் பால்? ஐயோ, நான் என்ன செய்வேன்? பல முறை உங்ககிட்ட நேர்ல சொல்லணும்னு முயற்சி செய்தேன். ஆனா வெக்கம் ஒரு பக்கம், தகுதிக்கு மீறின ஆசையோங்கிற அச்சம் ஒரு பக்கம். அதனாலதான் இந்த குறுக்கு வழியை கண்டுபிடிச்சேன். சொல்லிடுறேன், இப்ப சொல்லிடுறேன். முதல்ல டேப் ரெக்கார்டரை கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி வைங்க. ஏன்னா நான் சொல்ல போறத கேட்டதும் கோபத்தினால இதை உடைச்சு நொறுக்கிடுவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. உங்களை கண்டா என் உடம்பெல்லாம் கூனி குறுகுது. நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தங்கிற ஏதோ ஒரு உணர்ச்சி, ஒரு சுயநலம், ஒரு பேராசை என்ன ஆட்டி படைக்குது. உங்களை யார் அன்பா பார்த்தாலும் ஒரு அருவருப்பு, உங்ககிட்ட யார் பேசினாலும் ஒரு ஆத்திரம். ஏன் இது? ஏன் இதுக்கு என்ன பொருள்? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நான் யோசனை பண்ணிதான் பாக்குறேன். புரியலையே. புரியலையா? நீங்க ஒரு அப்பாவே மிஸ்டர் பால். இதுதான் காதல், இதுதான் காதல். காதலா? நாங்க போறோம், போறோம். சாமான்ல பேக் பண்ணி சொல்லுங்க. ஹெலிகாப்டருக்கு ஏற்பாடு செய்யுங்க. எங்க போறீங்க? சைனாவுக்கு. என்னது? ஆமா, இந்த இடத்தோட சைனாவை எவ்வளவு அமைதியா இருக்கும். எங்க பாஸோட அமைதி எங்க கெட்டு போச்சு. சார், he is terribly worried, he is terribly worried. ஏன் சார், என்ன நடந்தது? ஏன்னா பாட்டு கேட்குறீங்களா? பாட்டாது உங்களுக்கு டாடா சொல்ல வேண்டியதான். எங்க பாஸ் இருக்காரு, எங்க பாஸ். உங்களுக்கு ரோம் தெரியுமா? ரோம் தெரியுமா? சரி. ஹொனலுலு தெரியுமா? ஹொனலுலு தெரியுமா? அஞ்சிக்கரை தெரியுமா? அஞ்சிக்கரை. இந்த மாதிரி எவ்வளவு அயல்நாடுகளுக்கு அவர் போயிருக்கார். எத்தனையோ அழகான பெண்களை சந்திச்சிருக்கார். ஆனால் ஒரு பெண்ணினுடைய காத்து கூட அவர் மேல பட்டதில்லை. ஏன்? பவுடர் வாசனை கூட பட்டதில்லை. அப்படியா? ஆமா, இந்த உலகத்துல அவர் உத்து பார்க்காது ரெண்டே ரெண்டு தான். ஒண்ணு மின்னல், அடுத்து பின்னல். அது தெரியாம என்ன காரியம் செய்துட்டீங்க? ஏதோ தெரியாம. இனிமே எங்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை. அந்த டேப்பை நீங்களே போட்டு கேளுங்க. ப்ளீஸ் போட்டு கேட்டுங்க. இதுதான் காதல், இதுதான் காதல். நான் ஒண்ணு மணக்காதா? குமரி, பயந்துட்டியா? முகமெல்லாம் வேத்து போச்சே. புடவை தரப்பேடு, முகத்தை துவச்சுக்க. அப்படித்தான் அப்படித்தான். எழுந்துரு எழுந்துரு. பக்கத்துல தண்ணி கூஜா இருக்கும், அதுகிட்ட போ. ஓ சீக்கிரம். டம்ளர் தண்ணி ஊத்து. மடக்கு மடக்கணும் குடி. குடிச்சிட்டியா? ஒரு பெருமூச்சு விடு. என்ன பேச வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு. உட்காந்தியா சுமதி? இப்ப பயமெல்லாம் போச்சுல்ல? ஐயோ பைத்தியம், நான் இங்க வந்ததே உனக்காகத்தான். கொஞ்சம் சரிங்க, எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன். காலையெல்லாம் மறந்துட்டு கலகலன்னு சரி. ஆஹா, உன் சிரிப்புலதான் எவ்வளவு காந்த சக்தி இருக்கு. ஏன் கோச்சுக்கிற? ஓஹோ, இத்தனை நாள் நான் ஏன் இதை சொல்லேன்னா எப்படி சொல்ல முடியும்? அந்த உமா என்னை விட்டு அந்த தான் நகர மாட்டேங்கிறாளே. இந்த வீட்டுல அதுவும் சந்தை கடையில போய் நாம் காதலிக்க முடியுமா? காதலுக்காகத்தானே இந்த உலகத்துல பார்க்கு, பீச் எல்லாமே இருக்குது. இந்த பாரு, உன்னை கட்டுப்பிடிக்க என் கை துடிக்குது. உன்னோட பாட ஆட ஓட உள்ளமெல்லாம் துள்ளுது. உனக்காக நான் பூங்காவை காத்துக்கிட்டு இருப்பேன். எழுந்துரு எழுந்துரு, வா சீக்கிரம். சந்திப்போம்
மரவினில் மனசிரிக்க அந்த மலரில் மதுவிருக்க அந்த மது வந்த மனம் துடிக்க நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னாள் என் இடது கண்ணும் துடித்தது உன்னை கண்டேன் என்னால் பொன்னாள் என்னை மான் தொடர்ந்ததென்ன நான் தொடர்ந்து போக என்னை மான் தொடர்ந்ததென்ன பொன்மான் தொடர்ந்த போது மனம் மையல் கொண்டதென்ன மை வடித்த கண்ணில் பெண் பொய் வடித்ததென்ன மை வடித்த கண்ணில் பெண் பொய் வடித்ததென்ன கண் பொய் வடித்த பாவை என் கைப்பிடித்ததென்ன வெள்ளிப்பனி விழும் மலை இருக்க அந்த மலையினில் மழை அடிக்க அந்த மழையினில் நதி பிறக்க அந்த நதி வந்து கடல் கலக்க நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவன் சொன்னார் என் வலது கண்ணும் கொடுத்தது உன்னை கண்டேன் இந்நாள் பொன்னாள் உன்னை கண்டேன் இந்நாள் பொன்னாள். மிஸ்டர் சோமு, இதுல 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. நாளைக்கே இந்த பங்களாவை என் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. நீ எப்படி சொல்றியோ அப்படி எழுதி வைக்கிறேன். சுவாமிஜி, நிம்பள் தோட்டம் துறவை நம்ம 3 லட்சத்துக்கு அடமானம் பிடிக்கிறான். நாளைக்கே நிம்பள் கையில நம்ம 3 லட்சம் தர்றான். வட்டிய பத்தி நீ கவலைப்படாதயா, எவ்வளவு வேண்டாலும் தர்றேன். என்ன இன்ஜினியர் சார், வேலையெல்லாம் எப்படி நடக்குது? இப்பதான் தோண்ட ஆரம்பிச்சிருக்கோம். தோண்டுங்க தோண்டுங்க, நல்லா தோண்டுங்க. இந்தாங்கப்பா, சோம்பேறித்தனம் இல்லாம சுறுசுறுப்பா வேலையை செய்யுங்க. ஆழமா தோண்டுங்க, புரியுதா? இன்ஜினியர் சார், மைக்கா கண்ணுல பட்ட உடனே முதல்ல என்ன கூப்பிட்டு அனுப்புங்க. ஏன்னா என் கை ரொம்ப ராசியான கை. மண்ண ஆழமா தோண்ட புதுசா ஒரு மிஷின் வாங்கணும். அதுக்கு 2 லட்சம் ரூபாய் ஆகும். இது என்னங்க பிரமாதம், எத்தனையோ லட்சம் கிடைக்க போகுது. இதுல 2 லட்சம் என்னங்க, அனுப்புற உடனே வாங்கிக்கங்க. வரட்டுமா? என்ன இன்ஜினியர், கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு ஐயா. என்னதான் நடக்குதுயா? வேலை நடந்துகிட்டு இருக்குங்க. மைக்கா என்ன ஆச்சுயா, முதல்ல அதை சொல்லுங்க. அது இன்னும் ஆஃப் பண்ணலீங்க. சரிதான் போ, பணம் தண்ணி மாதிரி கரைஞ்சுகிட்டு இருக்கு. இத பாருங்க, இனிமே தாங்காது. என்னதான் பண்ண போறீங்களோ எனக்கே தெரியல.
மைக்கா கிடைச்சதா? கிடைக்கவே கிடைக்காது. ஏன் கிடைக்காது? இனிமே தோண்டி பலன் கிடையாது. இது பாறை நிலம். இதுல மைக்கா கிடைக்குன்னு சொல்லி யாரோ உங்களை நல்லா ஏமாத்திருக்காங்க. ஐயோ, 20 லட்சம் போச்சா?